வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதாவது நம்ம வீட்டுக்கு குல தெய்வம் வருகிறதா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். நமக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் சக்தியும் இருக்கிறதா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகத்தில் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வம் தடைப்பட்டு நிற்கிதா அப்படின்னு சில சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த பதிவு என்ன அப்படின்னா, குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே ஒரு எலுமிச்சங்கனி கடையில் வாங்கிக்கோங்க. அந்த கோவில்களில் வெளியில் கடை இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம கடை வீதிகள்லையும் வாங்கிக்கலாம். ஒரு எலுமிச்சங்கனியை நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு கொண்டு போய் நம்ம கைகளால் கொடுத்து அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு அதை என்ன செய்கிறேன்னா, அதுக்கு ஒரு அர்ச்சனை மாலையெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த எலுமிச்சங்கனியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, அன்று இரவு குலதெய்வம் வருவது உங்களது கனவில் தோன்றும். ஏதாவது ஒரு அறிகுறி செய்துவிட்டு போகும். சரிங்களா? அல்லது அருள் வந்து ஆடும். ஒரு சிலருக்கு அருள் வரும். குலதெய்வம் ஆடக்கூடியவங்களுக்கு அருளே வந்து ஆடும். இப்படி நம்ம குலதெய்வத்தினுடைய அருளை பெறலாம். இடையில தடைபட்டு இருந்தாலும், அதாவது நம்ம கொஞ்ச நாளாக விட்டுட்டோம், இல்லை நம்முடைய கிரக சூழ்நிலையில் வந்து குலதெய்வம் தடைப்பட்டு நிற்கிது. ஒரு சிலருக்கு கிரகங்களும் குலதெய்வத்தை தடை செய்யும், குலதெய்வத்தினுடைய அருளை தடை செய்யும். அப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் அதிகம் வருது, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுது. இப்படியெல்லாம் வரக்கூடிய அந்த காலத்தில் இது போன்று குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு போயிருங்க. போயிட்டு எலுமிச்சங்கனியை வச்சு மனமுருகி வேண்டி நீங்கள் கொண்டு வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதாவது பர்ஸ்லையோ அல்லது மடியிலையோ வச்சுக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி நம்ம உடம்பு தன்னாக நலமடைகிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.